சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் செல்போனில் பப்ஜி விளையாடிய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் கும்பல் சிறுவனை கத்தியால் வெட்டியதை தடுக்க முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகியை கும்பல் சரமாரியாக வெட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். பெருங்களத்தூரில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் கிளை தலைவரான மணி தாமஸ் என்பவர் பீர்க்கங்கரணையில் தனது அலுவலகத்தில் இருந்தபோது அங்கு வந்த சிறுவனை பைக்கில் வந்த இளைஞர்கள் கத்தியால் வெட்டினர். அதனை தடுக்க முயன்ற மணி தாமஸையும் அவர்கள் சரமாரியாக வெட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி இவங்க விளையாடுவாங்க பசங்க. ஒரு சின்ன பசங்களுக்கு வாக்குவாதம் இருக்கு. அது வாக்குவாதம் ஆனதுல என்ன இருக்குது, சின்ன பசங்க அடிச்சுக்கிறாங்க. இதை தடுக்கணும் ஒரு பெரியவங்க முறையில் ஒரு மெச்சூரிட்டியா வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பேசி விட்டுருங்க, சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. அவங்க வெட்டுவோ குத்துவோ பேசினாலும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்க அப்புறமும் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அந்த பையனை வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு 5 மணி இருக்கும். அப்போ வந்து 2-3 தடவை வந்து கழுகு மாதிரி சுற்றிருக்காங்க அதே இடத்துல, அந்த பையனை, சின்ன பையனை வந்து வெட்டுறதுக்காக. அப்போ அந்த பையன் வந்து அந்த அந்த இடத்துல ஆஃபீஸ் ரூமில் இருக்கும்போது உள்ளே வரும்போது அந்த பையனை வந்து மணி தாமஸ் என்ற டெய்ஃபியோட துணைத் தலைவர் அவர் வந்து இந்த பையனை தப்பிக்க விட்டதுனால அந்த பையனுக்கும் 2-3 வெட்டு காயங்களோட வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தான். இவருக்கு ஆனால் ரொம்ப பலத்த காயத்தில் வெட்டிருக்காங்க. அந்த பையனை தப்பிக்க விட்ட ஆதாங்கத்தில் அந்த ஆஃபீஸில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 5 மணி போல் தம்பி விஸ்வாஸ் சொல்லிட்டு ஒரு பையனை நான் கூப்பிட்டேன். வாடா கடைக்கு டீ கடைக்கு போயிட்டு வரலாம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். சரி வரேன்னா சொல்லிட்டு அவன் வந்தான். வர சொல்ல அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்ல, இது மாதிரி ஆனால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, என்னை முறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். சரி இருமா பார்த்துக்கலாம் என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோனை எடுத்தேன் யாருக்காவது. அப்போ வெளியே திரும்பி பார்த்தா அந்த துரத்திட்டு அந்த 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா உள்ள கடைக்குள்ளே ஏறினானுங்க. ஏற சொல்ல கத்தி எடுத்து என்ன பண்ணானுங்க, அந்த பையன் மேலே வந்து வெட்ட பார்த்தானுங்க. 2 வெட்டு இப்படி ஒரு 2க்கு இது பண்ணிட்டானுங்க. டக்குன்னு நான் என்ன பதட்டத்தில் போயிட்டு அவனை போய் தடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சு போய் தடுக்க போயிட்டு அந்த பையன் ஓட்டான். தம்பி விஸ்வா கடையை விட்டு வெளியே ஓட்டான். தப்பிக்க விட்டதால அந்த காண்டை என் மேலே காட்டி தலையில் ஒரு 3 வெட்டு, கழுத்தில் முதுகு பின்னாடி ஒரு 4 வெட்டு வெட்டிட்டு கையில் வெட்டிட்டு அப்படியே ஓட்டானுங்க வண்டி எடுத்துக்கிட்டு. வெட்டிட்டு இந்த ஏரியாவில் ஒன்று இருக்க விட மாட்டேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா திமுறா ஒரு மாதிரியா ஒரு பேச்சு பேசிட்டு போனானுங்க அவனுங்க. ஏன்னா அவனுங்க இப்போ என்ன காட்டுதான், நம்ம தான் இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய, நம்ம தான் இந்த ஏரியாவில் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரானுங்களா இல்லை எனக்குன்னு என்ன தெரியல. ஏன்னா நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறேன். இது சின்ன பசங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகுது. அதனால தான் அந்த பையனை அடிக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் அவனை கூப்பிட்டதுனால என் ஆஃபீஸுக்கு வர போயிட்டு பின்னாடி துரத்த போயிட்டு இப்படி நடந்தது. ஸோ அதனால் நான் போய் தடுத்துட்டேன். ஏன்னா நினச்சா நான் ஓடி இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தம்பி சொல்கிறேன், அவனை போய் நான் தடுக்க தான் போனேன். தடுத்ததுனால தான் அவன் ஓடிட்டான். அதனால நான் மாட்டிக்கிட்டேன். என்னை அடித்து இது மாதிரி நீ ஒரு ஆளா, நீ ஒரு ஆளே கிடையாது, நான் தான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசிட்டு போகிறானுங்க.